பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காலவெளியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு முறை இஸ்ரேல் தேசத்திலே இஸ்ரேலில் ஒரு பெரிய பண்டிகை வந்தது. அந்த பண்டிகை நாட்களில் எல்லாரும் பண்டிகைகளை கழித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அவர் ஒரு குளத்தை நோக்கி போனார். அந்த குளத்துக்கு பேர் பெதஸ்தா. ஏனென்றால் அந்த பெதஸ்தா குளத்தில் அநேக வியாதிஸ்தர்கள் அங்கே படுத்து கொண்டிருப்பார்கள். பலவிதமான வியாதி உள்ளவர்கள், ஆதரவற்றவர்கள், அல்லாவிட்டால் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், அத்தனை பேரும் அங்கே இருப்பார்கள். ஆகினாலே அவர்களை பார்க்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறார். பண்டிகை நாட்களில் நாம் வேடிக்கைகளை பார்ப்போம். ஆனால் இயேசுவோ நொந்து போனவர்களை, கஷ்டப்படுகிறவர்களை, வேதனைப்படுவர்களை பார்க்கும்படிக்காக அவர் இந்த பெதஸ்தா குளத்துக்கு போனார். போகும்போது அநேக வியாதிஸ்தர்கள் படுத்திருந்தாலும் ஒரு மனுஷன் மாத்திரம் அவருடைய கண்களிலே காணப்பட்டான். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பாருங்க, அவர் சொல்லுகிறார், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அவனை விசாரிக்க ஆள் கிடையாது. அவன் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டவன். அவன் மிகவும் வேதனைப்பட்டவனாக 38 வருஷ காலங்களாய் படுத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில அவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். எத்தனை அற்புதமான தேவன்! அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலையில் உங்களால் அநேகரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீங்கள் காணப்படலாம். அநேக வருஷங்களால் வியாதிப்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த மனுஷனை போல 38 வருஷம் அல்ல, 50 வருஷம் நீங்கள் வியாதி உள்ளவராக காணப்படலாம். 20 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ சுஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா, சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். தேவ பிள்ளையே, எத்தனை அற்புதமான தேவன்! அப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல அவன் சொன்ன காரியங்கள் அநேகமா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். எத்தனை அற்புதமான தேவன்! உன்னுடைய வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள். ஒருவேளை அவர் நடந்து வரும்போது இவன் அவர் நோக்கி பார்த்திருப்பான். ஆனால் அவனை பார்த்து அவனை கர்த்தர் கண்டார், அவன் கர்த்தரை கண்டான். நிமித்தமாக ஒரு பெரிய விடுதலையை நம்ம அங்கே பார்க்கிறோம். பெரிய சுகம். 38 வருஷ காலத்துக்கு பிறகு அவனுக்கு சுகம் கிடைத்தது. அப்படி போல ஒரு வாழ்க்கையில் எத்தனை வருஷங்கள் வியாதி இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை பார்க்கிறார். இயேசு நிச்சயமா அவளுக்கு குணம் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமா அவளை ஆசிரியப்பார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த மகிமையான வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. அநேக மக்கள் ஆண்டவரே குடும்பத்தாரால், பிள்ளைகளால், பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவரே அங்கங்க வியாதியில படுத்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த 38 வருஷமாய் படுத்து கிடந்த மனுஷனை போல அநேக வருஷங்களாய் படுத்திருக்கிறார்களப்பா. அவருடைய யாவரையும் நீர் சுகப்படுத்த வல்லவராகிறப்பா. அன்று அந்த மனுஷனை கண்ட தேவன் இன்றைக்கு இவர்களை கண்டு சுகம் கொடுத்து ஆண்டவரே எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியச்செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.